ஹாய், நம்ம இன்றைக்கி அரிசி பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பார்க்கலாம். பேன் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் போட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்ச உடனே பூண்டு 4 பல் பூண்டு உரித்து வச்சுட்டு பூண்டு அதில் போட்டு வதக்கிக்கலாம். அதுலேயும் ஒரு 2 பூண்டு வதங்கினே அதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளி அதை அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அது வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள், 1 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அதில் வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு, நான் ஒரு அழகு அரிசிக்கு அரை அழகு பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் மசாலாவோடு வதக்கிட்டு தண்ணி ஒரு அழகுக்கு நம்ம 3 அழகு தண்ணி வைக்கணும். அதை போட்டு உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 2 விசில் எடுத்தால் பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். மேலே நம்ம நெய் மட்டும் போட்டு கொஞ்சம் சர்வ் பண்ணிக்கலாம். போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு பேனில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு தாளித்து எடுத்தால் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. சாப்பிட்றதுக்கு 2 பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.